வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சித்தர்கள் நமக்காக வழங்கிய அந்த நாள் ஒழுக்கத்தில் மதிய வேளையில் என்ன மாதிரியான ஒரு உணவு நம்ம சாப்பிடணும் அண்ட் அது என்ன உணவு அப்படின்றது தான். ஸோ அது என்னன்னு நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், நம்ம இவ்வளோ நாள் சித்தர்கள் நமக்கு வழங்கிய அந்த வழிமுறைகள்லாம் வாழ்வு முறைகள் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ணோன்னு பார்த்துட்டு வரோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதிய வேலை. ஸோ இந்த மதிய வேலை உணவுக்காக தான் கண்டிப்பாக ஒரு மனிதன் காலையிலேருந்தே வெயிட் பண்ணுவாங்க. என்ன இன்னைக்கு சமைச்சிருக்காங்க அப்படி இப்படின்லாம் பார்த்து வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மதிய வேலையில் என்ன மாதிரியான ஒரு உணவு சாப்பிடணும் அப்படின்னு சித்தர்கள் சொன்னாங்க டாக்டர்? பொதுவாக அந்த மதிய வேளை உணவு எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சூரியன் உதிச்சதுலேருந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு உள்ளாக மதிய உணவு அமைஞ்சிடணும். எப்படின்னா அந்த நேரத்தில் தான் செரிப்பா தன்மை உணவில் சீரணமாகக்கூடிய தன்மை, அந்த உணவினுடைய முழுமையான சத்துக்கள் உடம்பால் உறிஞ்சப்படக்கூடிய தன்மை எல்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த வேளைக்குள்ள, அதாவது குறிப்பிட்ட சொல்லணும்னா 1 மணிக்கு உள்ளாக நம்ம மதிய உணவு சாப்பிட்றணும். ஓகே. இது நேரம் தவறி சாப்பிட்றதுனால பதற்றம் நிறைய வரும். இந்த உணவை விடுபடுறதுனால போதுமான உடல் ஊட்டம் குறைவு ஏற்படுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு வகை சாப்பாடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. ஒரு வகை சாப்பாடு அப்படின்னாச்சுன்னா சாதம் போடுவாங்க, அப்புறம் கீரை கூட்டு, காய்கறி, அப்புறம் சில பருப்பு வச்சு இது சாம்பார், இதெல்லாம் கலந்து சாப்பிடக்கூடியது தான் ஒரு வகை சாப்பாடுன்னு சொல்லிட்டுவாங்க. இதெல்லாம் ஒன்றாக கூட்டாக அமைஞ்சு ஒரே சோறாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பேர் கூட்டாஞ்சோறுன்னு பேர். ஓகே. காய் தனியாக வைக்க வேண்டியதில்லை, கூட்டு பொரியெல்லாம் தனியாக வைக்க வேண்டியதில்லை, இது எல்லாமே கலந்த ஒரு உணவு தான் கூட்டாஞ்சோறுன்னு பேர். இது காய்ச்சோறு அப்படின்னு கூட சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்குது. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டாஞ்சோறு விளையாடுவாங்க. ஒரு வீட்டிலேருந்து பருப்பு கொண்டு வருவாங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க இன்னொரு வீட்டிலேருந்து காய்கள் கொண்டு வருவாங்க, ஒரு வீட்டிலேருந்து அரிசி, எண்ணெய் இதெல்லாம் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முன்ன பின்ன போட்டு செய்வாங்க. நல்லா சுவையாகவும் இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த கூட்டாஞ்சோரை எப்படி செய்கிறதுன்னு நான் மக்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ நேர்களே, டாக்டர் சொன்ன இந்த கூட்டாஞ்சோரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்தர்கள் நமக்காக வழங்கிய மதிய உணவான கூட்டாஞ்சோறு தான். ஸோ கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூட்டாஞ்சோறு செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி, காய்கறிகள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், மிளகுத்தூள், கருப்புளுந்து, தக்காளி, தனியாத்தூள், சின்ன வெங்காயம், ஜீரகத்தூள், தோரம்பருப்பு, குடம்புளிச்சாறு, தேங்காய், வெங்காயம், சீரகம், பூண்டு, இது எல்லாத்தையும் அரைத்து வைத்திருக்க பேஸ்ட். ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததான் இந்த கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, பேன் எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெய் விட்டு கருப்பு உளுந்தும் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்துடலாம். நல்லெண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ தாளிப்புக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். ஸோ கருப்பு உளுந்து பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம அறுத்து வச்சிருக்க காய்களை சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி, வெங்காயம், காய்கள்லாம் போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இது காய்கள்லாம் கொஞ்சம் வதங்குறதுக்காக இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஸோ காய் நம்ம வதங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ காயெல்லாம் லைட்டாக வதங்கி இருக்குது. கத்திரிக்காயெல்லாம் கலர் லைட்டாக மாறி இருக்குது. ஸோ இதோட நம்ம மசாலா சேர்த்துடலாம். அதாவது ஜீரகத்தூள், அப்புறம் தனியாத்தூள்,
ஸோ காயோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மசாலாலாம் வந்து நல்லா காயோட பிளெண்ட் ஆயிடுச்சு. இதோட இப்போது குடம்புளி சாறு வந்து ஊற்றிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இந்த காயெல்லாம் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து வேகட்டும். ஸோ அதுக்காக நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம காயெல்லாம் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மசாலாவும் நல்லா அதோட சேர்ந்துடுச்சு. இப்போ இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதாவது தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஸோ இதோட நம்ம கொஞ்சோண்டு மிளகுத்தூள், அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஸோ அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க இந்த தோரம்பருப்பை சேர்த்துடலாம். அதோட நம்ம ஊற வச்சிருக்க இந்த அரிசியை சேர்த்துடலாம். ஸோ அரிசி, தோரம்பருப்பு எல்லாமே போட்டாச்சு. அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு. ஸோ கூட்டாஞ்சோறுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம போட்டாச்சு. அடுத்ததாக வந்து இந்த அரிசியும் இந்த காயும் எல்லாமே சேர்ந்து ஒன்றா வெந்து கூட்டாஞ்சோறாக ரெடி ஆகிற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம எல்லாமே கூட்டி வச்சிருக்க இந்த கூட்டாஞ்சோறு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம திறந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ சித்தர்கள் நமக்காக வழங்கிய மதிய உணவான கூட்டாஞ்சோறு வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அந்த கேப்பில் நான் இந்த சுட சுட சோறை நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். ஸோ நேயர்களே, கூட்டாஞ்சோறு நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து நம்ம நேயர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ அது என்னன்னு டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் ரமேஷ் சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது சுகருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணால் அது கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காவை வந்து நைட்டில் ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இத்தனை வீக்ஸ் ஃபாலோ பண்ணால் இம்மீடியட்டாக வந்து டயபெட்டிஸ், அதாவது சுகர் லெவல் வந்து கம்மி ஆகிடுது. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். அந்த சர்க்கரை நோய் அதிகமாயிட்டதும் இந்த சர்க்கரை நோய்க்கான தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் நிறைய மருத்துவர்கள் மூலமாகவும் சில அனுபவத்தின் மூலமாகவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டதாலும், நாவல் கொட்டை சாப்பிடுங்க, முருங்கை இலையை ஊற வச்சு சாப்பிடுங்க, வெண்டைக்காவை நடுவில் கீரி, நீங்கள் சொன்ன கேள்வியில் தான் வந்திருக்கு, தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கோவை இலையை போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய விதமான வழிமுறைகள் இருக்குது. இதில் அத்தனையுமே சர்க்கரை நோய்க்கு உதவி பண்ணக்கூடியது தான். இதில் வந்து மாற்று கருத்து எதுவும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக பொதுவாக எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய விஷயம் வெண்டைக்காரெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. அதை நடுவில் கீரல் போடணும். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். ராத்திரி முழுவதும் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 3 மணி நேரம் அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த வெண்டைக்காய் எடுத்துட்டு அந்த ஊறின தண்ணியை குடித்தா போதும். இது உதவி பண்ண தான் செய்யும். ஸோ அடுத்ததான் மணிகண்டன் வேலூர்லேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர். அதாவது அவங்க நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம நிறைய வந்து சைவ உணவு வகைகளை வந்து சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சைவ உணவு ஸோ செஞ்சுட்டு வரோம். அண்ட் அதை பற்றின அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டாதான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அசைவ உணவு நம்ம சாப்பிடவே கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளேயே எழுந்திருக்கு போல். அண்ட் அப்படி சாப்பிட்றது நிறுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஏஜ்லேருந்து சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காரு டாக்டர். இப்போது இந்த சைவ உணவு நல்லதா, அசைவ உணவு நல்லதா, அல்லது அசைவ உணவு சாப்பிட்றது முழுமையாக தவறானதா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா, நம்முடைய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி, எந்த ஊரில் வாழுறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி, பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகளை அமைக்க சொல்லிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக சிந்திச்சு
ஒரு கலை சார்ந்து ஒரு உயரிய எண்ணத்தோட மனப்பதற்றம் இல்லாமல் அமைதியாக வேலை பார்க்கணும் இன்னைக்கு அப்படின்னாச்சுன்னா சைவ உணவை தேர்ந்தெடுத்துக்கணும். அது மனதை பக்குவப்படுத்தி தெளிவான சிந்தனை கொடுக்கறதுக்கு அநேக பொருட்கள் இருக்குது. அசைவம் அப்படின்னு நம்ம வேண்டான்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த காலத்தில் மாறுபட்ட அசைவங்கள், அசைவ பிரியர்கள் நிறைய இருக்கிறதுனால நிறைய மாறுபட்ட அந்த கோழி வகைகள், சிக்கன் எடுத்துட்டிங்கன்னா அது உருவாக்கப்படுது. சில விதமான கோழியெல்லாம் கேஜ் சிக்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம வெளியில் விட்டோம்னா 2 அடி கூட நடக்க முடியாது, அதால் விழுந்துடும். ஏன்னா ஊர் பக்கம் கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கோழி பிடிக்கிறதே பெரிய வேலை. அது ஓடும், அது பின்னாடி ஓடி துரத்தி போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய வேலையாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இப்போ வந்து கறிக்காகவே வளர்க்கப்பட்ட கோழியில் வந்து நிறைய பாய்சன் கலக்கப்படுறதா நம்ம பார்க்குறோம். சில ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு வேகமாக கறி வளர்க்குறதுக்காக கொடுக்குறாங்க. அது எந்த விதமாக வளர்க்கப்பட்ட கறின்னு தெரியாமலே வாங்கிட்டு போய் நம்ம சமைச்சு ஒரு நஞ்சை உள்ள செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்முடைய இது. அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் நல்ல மீன், ஏன்னா கடலுக்குள்ளே போய் யாரும் இதுவரைக்கும் தவறு பண்ணலை, அதனால் சிறந்த மீன்களை பயன்படுத்தலாம். அல்லது ஊர் பக்கம் கிராமங்களில் கிடைக்கக்கூடிய அந்த வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்திக்கலாம். அசைவ பிரியர்கள் அதுதான் நம்மளுடைய அறிவுரையாக இருக்குது. கூடுமான வரைக்கும் சைவ உணவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக மாறுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருந்து பாதுகாப்பாக அமைச்சிக்க முடியுங்கிறதா நம்மளுடைய வழிகாட்டு. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு டிப்ஸும் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம நாளைக்கும் பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கூட்டாஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க அண்ட் அதோட சிறப்புகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு கடைசி நாள். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம்தான் டாக்டர் ஷேர் பண்ண போகிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.